ஆத்மாவாகும். பாபா கூட ஆத்மா பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நான் ஆத்மா, பிந்தி ஸ்வரூபம், அனாதி அழியாத ஸ்வரூபம். இந்த தேகம் அழியக்கூடியது. இன்று தேகம் மற்றும் தேகத்தின் தர்மத்தில் மாட்டிக்கொண்டு நான் ஆத்மா, ஜோதி சுரூபமானவன், அந்த பிரகாசம் குறைந்து விட்டது. ஆனால் பாபா நமக்கு எல்லாத்தை விட நல்ல அறிமுகம் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் ஆத்மாவை பிரகாசம் செய்து விட்டார். பாபா நம்முடைய ஜோதியை ஏற்றிவிட்டார். பக்தியில் நாம் தீபம் ஏற்றினோம், ஆனால் பாபா நம்முடைய உண்மையான தீபத்தை ஏற்றிவிட்டார். இந்த உண்மையான ஆத்மா தான் என்னுடைய உண்மையான அறிமுகம் என்று போக போக தேக தர்மத்தில் வந்துவிட்டோம். ஆத்மாவை பற்றி தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் பாபா நம்மை மீண்டும் தெளிவுக்கு கொண்டு வந்தார். மாயா நம்மை மயக்கம் அடைய செய்து விட்டது. பாபா மீண்டும் நம்மை தெளிவு பெற வைத்தார். இப்படி வண்டி நாம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது முன்னால் இருக்கக்கூடிய லைட் மிகவும் அவசியமானது. அதே போல பாபா நம்முடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த லைட்டை எரிய வைத்தார், எரியக்கூடிய தீபமாக மாற்றிவிட்டார். இன்று பார்த்தீங்கன்னா வண்டிகள் மோதக்கூடிய நிலை நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மனம் உடைந்து போகக்கூடிய சம்ஸ்காரங்கள் மோதிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாபா நமக்கு 3வது கண் கொடுத்திருக்கிறார். குழந்தை, இந்த 3வது கண் மூலமாக நீங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். தேகத்தை மறந்து இருக்க வேண்டும். நான் ஜோதி பிந்து ஆத்மா, ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று உணர வேண்டும். ஒருவேளை ஆன்மீக நினைவு, ஆத்மா என்ற நினைவு இருந்தால் நம்முடைய இந்த சம்ஸ்கார மோதல்கள், மனக்கசப்பு, இது எதுவும் ஏற்படாது. ஞான கண் நமக்கு கிடைத்தும் நாம் ஏன் நம்ம இடையே மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? உதாரணமாக மகாபாரதத்தில் திருதராஷ்டிரர் இருந்தார். பிறப்பிலேயே அவர் குருடராக இருந்தார். அவருடைய மனைவி காந்தாரியும் கண்கள் இருந்தும் தன் கண்ணை கட்டி கொண்டார். என்று பாபா நமக்கு ஞானம் அஞ்ஞானத்தின் விஷயத்திலிருந்து நம்மை எழுப்பி 3வது கண் கொடுத்தும் போக போக தேகத்தினுடைய தரம், தேகத்தினுடைய சம்பந்தத்தில் வந்தும் நம்முடைய கண்களிலும் துணியால் கட்டி கொண்டு விட்டோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம், இரக்கம், ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், அசாந்தி, துக்கம், இது எல்லாமே இதுவே காரணமாகி இருக்கிறது. அதனால் பாபா நமக்கு என்ன கூறுகிறார்? இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட நீங்கள் ஒரு சைத்தன்ய சக்தி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சண்டே முரளியில கூட பாபா மிக நல்ல பயிற்சி கூறினார். போக வர இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த எண்ணம் வையுங்கள், நான் சரீரத்தில் ஒரு சைத்தன்யமான சக்தி, சூக்ஷ்மமான ஆத்மா. ஏனென்றால் பாபா கூறியிருக்கிறார், போக போக இந்த பயிற்சியினுடைய அவசியம் மிகவும் நமக்கு தேவைப்படும். நேரம், அப்படிப்பட்ட நேரம் வரும். ஒரு நொடியில் பிந்து சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு நேரம் வரும். பாபா நமக்கு இந்த ஒரு வீட்டு பாடத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியிலும் இதை சோதியுங்கள். நான் ஆத்மா. போக வர ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டும் இந்த அனுபவம் ஏற்படுகிறதா? நான் ஆத்மா, சகோதரர் என்ற நினைவு இருக்கிறதா என்று சகோதரன் சகோதரி என்கிற நினைவு வைப்பது கூட எளிதுதான். ஆனாலும் சகோதரர் என்ற நினைவு வர வேண்டும். இப்பொழுது பாபா இந்த வீட்டு படத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் இந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய, முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட வேண்டும். இதன் பலனாக
நாம் 108 மணியில் அல்லது 16,108 மாலையில் ஒரு மணியாக வர முடியும். இந்த ஒரு பயிற்சி மட்டுமே. இதுவே ஆழமான ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. இதன் மூலமாக ஆத்மா தன்னுடைய மூல சுய தர்மத்தில் நிலைத்திருக்க முடியும். பாபா நமக்கு 3 புள்ளி வைப்பதற்கு கூறியிருக்கிறார். நான் ஆத்மா பிந்தி, பாபாவும் பிந்தி, டிராமாவும் பிந்தி. இன்று அனுபவம் என்ன சொல்கிறது என்றால், முதலில் நான் ஆத்மா பிந்தி. இந்த ஒரு பிந்தி சுரூபத்தில் நாம் நிலைத்து விட்டால் பாபா பிந்தி நினைவு செய்வது மிகவும் எளிதாகிவிடும். மேலும் போக போக ராமா என்கிற முற்றுப்புள்ளி வைப்பதும் மிகவும் எளிதாகிவிடும். இன்று நிறைய விஷயங்களில் மீது முற்றுப்புள்ளி வைப்பது, டிராமா முற்றுப்புள்ளி வைப்பது, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் இந்த நான் ஆத்மா ஒரு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சைத்தன்யமான நட்சத்திரம். அந்த ஒரு பிந்தி வைக்கும் பொழுது இந்த தேகத்தினுடைய பானத்திலிருந்து மிகவும் விடுபட்டு விடுவோம். தேகத்தின் சம்பந்தத்திலும் ஆத்மாவே தென்படும். எவ்வளவு என்னுடைய பயிற்சி தேவைப்படுகிறது இதற்கு. இப்பொழுதுதான் பாபாவின் மீது அன்பு ஏற்படும். பாபா அப்பொழுதுதான் பிந்தி ரூபத்தில் நம்ம நெருக்கத்தில் அனுபவம் செய்வோம். ஏனென்றால் பாபா சமமாக ஆவதென்றால் முதலில் ஸ்திதியில் அவருக்கு சமமாக வேண்டும். இதை கொண்டு எனக்கு ஒரு கதையும் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சிறுவன் இருந்தான். அவர் ஒரு வேலையை தேடி ஒரு முதலாளியிடம் சென்றார். அப்பொழுது அந்த சேட்ஜியிடம் எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வேலை கொடுங்களேன் என்று சொல்லும் பொழுது அவரும் மரம் வெட்டக்கூடிய வேலையை கொடுத்தார். நீ எனக்கு ஒரு முறை செய்து காண்பி, அப்பொழுதுதான் உன் விலையை அமர்த்த முடியுமா இல்லையா என்று நான் சொல்ல முடியும். அப்பொழுது மாலையில் சென்று பார்க்கும்போது 25 மரத்துண்டுகளை அவர் வெட்டி போட்டார். இது போல செய்து 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 10 நாள் கழிந்தது. 10 நாளுக்கு பிறகு சேஜி பிறகு அவரிடம் சென்று பார்க்கும் பொழுது, எவ்வளவு நீ இப்பொழுது துண்டித்து விட்டாய்? 15 தான் நான் இன்று வெட்டி போட்டேன். முதலில் நீ 25 மரத்துண்டுகளை வெட்டி போட்டாயே, இப்பொழுது ஏன் 15 உன்னால் செய்ய முடிகிறது? அப்போ நான் என்ன பண்றது? சாயந்தரம் வரைக்கும் நான் இந்த வேலையிலே தான் இருக்கிறேன். ஆனாலும் இவ்வளவுதான் ஏன் முடிந்தது? இன்னும் 10 நாள் கழிந்தது. அதன் பிறகு சேட்ஜி அவரிடம் போய் சென்று பார்க்கும் பொழுது 10 தான் அவரால் வெட்ட முடிந்தது. ஏன் இது போல என்று கேட்கும் பொழுது, சேட்ஜி, நான் ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார்ல. நான் எவ்வளோ எவ்வளோ சக்தி கொண்டு நான் வெட்டி போட்டேன். அப்போ அந்த சேட்டு புத்திசாலியாக இருந்தார். நான் உனக்கு மரவெட்டி கொடுத்தனே, அதை நீ கூர்மையாக்கினாயா? அவர் சொன்னாரு, எனக்கு டைமே இல்லையே. நான் அதை போய் கூர்மையாக்க போனா நான் எப்படி மரத்தை வெட்டுவது? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இது போலதான் இருக்கிறது. நம்ம யோகா பண்றோம், முயற்சி பண்றோம், தீவிர முயற்சிக்குரிய விஷயத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்திருப்பதையே மறந்து விட்டோம். நம்முடைய யோகத்திற்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆன்மீக சொரூபத்தில், பிம்ப சொரூபத்தில் அனுபவம் எவ்வளவு முயற்சி முழு நாளிலும் நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் அந்த பிராப்தி அடைய முடியாது. அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுது. நம்முடைய உறவுகளிலும் கசப்பு ஏற்படுகிறது. எனது உனதுன்றதுல வந்துடுறோம். எல்லாத்தை விட உன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து பாபா இதைதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்முடைய சொரூபத்தை பாருங்க. நான் ஆத்மா பிந்து சொரூபம்ன்ற எண்ணம் வைங்க. இந்த ஏகத்தினுடைய நான்றதுல வந்துடும். முழு நாளும் நான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். சேவை செய்துக்கிட்டு இருந்தா கூட நான் சொல்றது.
நான் இவ்வளவு வருஷமா ஞானத்துல இருக்கிறேன்னு அது கூட ஒரு அபிமானத்துல வந்துடுது. நான் ஞானத்துல ரொம்ப பழைய ஆத்மா. ஆஹ் அந்த ஒரு தேக அபிமானத்திலிருந்தும் மேலே செல்ல வேண்டும். இந்த தேகத்தில் நான் என்பதிலிருந்து ஆத்மாவின் நான் என்பதற்கு வர வேண்டும். இந்த துக்கத்தினுடைய காரணமும் இந்த தேகத்தினுடைய நான் நான் என்பதில் வருவதுதான். சுக சாந்தியின் அனுபவம் செய்வதற்கு பதில் நான் ஆத்மா, சுக சுரூபமான ஆத்மா, சாந்தி சுரூபமான ஆத்மா, அதுதான் என்னுடைய சுதர்மம். ஏன்னா நம்முடைய இந்த ப்ராஜெக்டினுடைய திட்டத்தினுடைய அஹ், உம், முக்கிய விஷயமே இதுதானே. ஆத்மா என்னுடைய சுய அமைதி என்னுடைய சுய தர்மம். ஆத்மாவினுடைய மூல தர்மம் அமைதி, சுகம், அன்பு, ஆனந்தம், பவித்ரதா, சக்தி. இந்த அனைத்து சக்திகளும், இந்த அனைத்து சுகம், சாந்தி, அன்பு, குணம் அனுபவம் செய்வதற்காக நான் ஒரு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா என்று உணர வேண்டும். இன்று நம்முடைய மனம் லட்சியத்திலிருந்து விலகிவிட்டது. ராமாயணத்தில் காண்பிக்கிறார், லக்ஷ்மணன் மூர்ச்சையாகிவிட்டதாக காண்பிக்கிறார்கள். அப்பொழுது அனுமான் அவருக்காக சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்தார். அவரு விழிப்படைந்து விட்டார். போல பாபா ஞானத்தில் கூட எவ்வளவு உட்டாளாகி விடுகிறார்கள். ஆத்மா, ஆத்மாவுக்கு அந்த சஞ்சீவி மூலிகை ஆத்மாதான். நீ உடல் இல்ல, ஆத்மா சைத்தன்யம், அழியாதது, அமரரானது. இதை மறந்து விடுகிறீர்கள். இந்த இந்த லட்சியத்தை நோக்கி நம் மனதை திருப்பி செல்ல வேண்டும். இன்று நம்முடைய லட்சியம் நம் மனதில் இருந்து விலகி விடுகிறது அவ்வப்பொழுது. மேலும் அதனால் நம்முடைய புத்தி மூர்ச்சையாகி விடுகிறது. பாபாவிடம் ஈடுபட முடியாமல் போய்விடுகிறது. பிரம்மா பாபாவிடம் அனுமானாகி நம்மிடம் வருகிறார். சஞ்சீவி மூலிகை கொண்டு வருகிறார். அவருடைய இதயத்தில் சிவ பாபாவை அமர்த்தி வைத்திருக்கிறார். தனக்குள் சிவ பாபாவை அமர்த்தி வைத்துள்ளார். பாபா நமக்கு கூறுகிறார் இல்லையா, குழந்தை, நீ அழியாத ஆத்மா, பிந்து சுரூபம், ஜோதி சுரூபம், பிரகாச சுரூபம். இந்த பிரகாசத்தினுடைய அனுபவம் மிகவும் ஆழமானது. பாபா தினமும் நமக்கு ஏதாவது பாடத்தை சொல்கிறார். எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி இந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டே போனால் அப்பொழுது நம்முடைய லட்சியம் நமக்கு சுலபமாக கிடைக்கும், எளிதாகிவிடும். என்று தீவிர முயற்சிக்கான விஷயத்தை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். முயற்சி மற்றும் தீவிர முயற்சியில் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் பாபா ஒரு முறையில் சொல்லியிருக்கிறார், தீவிர முயற்சி என்றால் பாபாவின் படிப்பினைகள் நமக்கு நேரத்திற்கு நினைவுக்கு வர வேண்டும். இதுதான் தீவிர முயற்சி. எல்லாவற்றையும் முன்பாக இந்த படிப்பினையை பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். குழந்தை, நீ இந்த தேகம் அல்ல, ஆத்மா. முழு நாளும் நம்முடைய ரோல் பிளே செய்து கொண்டு நாம் இந்த தேகத்தின் தர்மத்திற்கு வந்து விடுகிறோம். மேலும் பாபா நமக்கு அளித்த பாகத்தை மறந்து விடுகிறோம். அந்த ரோல், பாபா கொடுத்த ரோலை ஞாபகத்தில் வைத்து ஆத்மாவை மறந்து விடுகிறோம். போக வர உட்கார அமர நான் பிந்து சுரூபம் என்கிற அனுபவம் வேண்டும். சைத்தன்ய ஆத்மா நான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஆத்மாவின் தர்மமே நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். விழிப்படைந்திருக்கக்கூடிய ஜோதி, என்னுடைய லைட் எப்பொழுதும் ஒளிர் விட்டு கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு நாளும் அணைந்து விடக்கூடாது. இதனுடைய ஜொலிப்பு குறைந்து விடக்கூடாது. போக வர மற்ற ஆத்மாக்களும் தேகத்திலிருந்து விடுபட்ட அந்த ஆத்மா என்று என் கண்ணிற்கு தென்பெற வேண்டும். இந்த தேகம் மற்றும் தேகத்தினுடைய வேற்று தர்மத்திலிருந்து நாம் விடுபட முடியும்.
பாபா நமக்கு சொல்கிறார், தேகம் மற்றும் தேகத்தின் தர்மத்தை மறந்துவிடு. ஆனால் இங்கு பார்த்தால் தேகம்தான் நம்ம ஆத்மாவுக்கு மிக நெருங்கிய பொருளாக இருக்கிறது. ஒரேடியாக ஆத்மாவோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்று தேகத்தின் சம்பத்திலிருந்து விடுபட்டு நம்மை விடுபட்டு இருப்பது மிகவும் கடினமாக உணர்கிறோம். இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு டெக்னிக் இது. நான் ஆத்மா பந்து சொரூபம் என்கிற பயிற்சி செய்தால்தான் குறிப்பாக தேகத்திலிருந்து நாம் விடுபட்டவர்களாக முடியும். எந்த அளவிற்கு நாம் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் பாபாவின் அனுபவம் நம்ம நெருக்கத்தில் நாம் அனுபவம் செய்வோம். பாபாவின் அன்பை நாம் அனுபவம் செய்ய முடியும். அதனால் இன்று நாம் பார்க்கிறோம், முழு நாளும் நாம் என்ன ரோல் பிளே பண்ணுகிறோமோ அதுவே நம் புத்தியில் சுற்றி வருகிறது. பாபா, இதுக்காக எனக்கு சக்தி வேண்டும், இது கொஞ்சம் சரி செய்ய வேண்டும், இந்த சன்ஸ்காரம் எனக்கு சரியில்லை பாபா, இதையே நம்ம பாபா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். புத்தி இது சம்பந்தப்பட்டே சிந்தித்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு ஆத்ம பயிற்சி ஆழமாக இருக்குமோ புத்தி எல்லையற்ற நிலைக்கு சென்றுவிடும். எல்லையற்றத்திற்கு செல்வது என்றால் பாபாவின் கட்டளைப்படி ஸ்ரீமத் படி நடப்பது. பாபா நமக்கு எல்லையற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை இந்த தேகம் என்ற கூண்டிலிருந்து விடுபட்டு எல்லையற்ற பறவையாக மாற்றிவிட்டார். இந்த உடல் கூண்டு, ஆத்மா இதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு பறவை. எந்த அளவிற்கு நம்ம தேகம் என்று நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த பறவையை நாம் ஆத்ம பறவையை இதில் கைதாக்கி விட்டோம். அது அந்த கூண்டு ஏன் தங்கமாக இருக்காது? இருந்தால் என்ன? ஆனால் ஆத்மா அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆத்மா இந்த தேகத்தின் கூண்டில் இருந்து விடுபட விரும்புகிறது. பாபா நமக்கு இந்த பயிற்சி தான் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் முன்பாக இந்த கண்கள் மூலமாக ஆத்மா பார்க்கிறது, வாய் மூலமாக பேசுகிறது, காதுகள் மூலமாக கேட்கிறது, மனதின் மூலமாக யோசிக்கிறது, சிந்தனை செய்கிறது. பாபா நமக எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஆத்மாவை பார். பேசினாலும் பார்த்தாலும் ஆத்மா என்று பார். பேசினாலும் ஆத்மா என்று பேசுங்கள். ஆத்மா பிந்தி, பாபா பிந்தி, இதை பற்றியே பேசுங்கள். கேட்டுக்கொண்டாலும் பாபாவின் விஷயங்களை மட்டும் கேளுங்கள். சிந்தனை செய்து கொண்டிருந்தாலும் பிந்தி பற்றியே சிந்தியுங்கள் என்று பாபா நமக்கு கூறுகிறார். சிந்தனை மந்தனம் செய்தாலும் அப்பொழுதும் ஆத்மா பிந்தி. சிந்தனையும் செய்தோம், வர்ணனையும் செய்தோம், அதை பற்றி நன்றாக சிந்தித்தும் இருந்தோம். அப்பொழுதுதான் நம்மளால் அனுபவம் செய்ய முடியும். இந்த அனுபவம் வேண்டும். நான் ஆத்மா என்பதை கேட்டு விட்டோம். கேட்டு கேட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. தினமும் பாபா இந்த பயிற்சியை நமக்கு கற்றுக்கொண்டேதான் இருக்கிறார். பாபா நமக்கு தினமும் இந்த படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுக்க அவசியமாக ஆகிவிட்டது என்று. நான் ஆத்மா, இந்த சிந்தனை நம் ஆழத்தில் செல்ல வேண்டும். நான் ஆத்மா பிந்தி, ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். போக 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 வர இந்த ஒரு ஒளிப்புள்ளி என்கிற பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். நான் ஒளிப்புள்ளி ஆத்மா, பாபாவை சென்றடைவதற்கு எனக்கு இது ஒத்துழைப்பு கொடுக்கும். இன்று பாபாவின் துணையை அனுபவம் செய்ய வேண்டும். நாம் இன்று இந்த பயிற்சி நாம் செய்வோம். நான் இந்த சரீரத்தில் ஒளிப்புள்ளி ஆத்மா. அந்த ஆத்மா 7 நிறங்களால் நிரம்பி இருக்கிறது. 7 நிற ஆத்மா. ஒரு ஆத்மான்னு சொல்றது கூட ஒரு சின்ன விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த ஆத்மாவின் பொலிவு, அதை உணரணும். ஆத்மாவின் பொலிவை உணர வேண்டும்.
அந்த ஆத்மாவின் பொலிவு என் வாழ்க்கையும் ஜொலிக்க வைக்கும், என் எதிர்காலத்தையும் ஜொலிக்க வைக்கும். ஒன்று, உங்களை அனைத்து விஷயத்தைகளையும் விடுபடுத்தி இந்த ஆழத்தில் செல்வோம். நான் ஆத்மா, 7 நிறங்களை கொண்ட ஆத்மா. எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த 7 நிறங்களை கொண்டு நான் நிரப்ப முடியும் என்பதை பார்ப்போம். அதனால அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு தன் மனதை மௌனமாக்கிக் கொண்டு, அமைதியாக்கிக் கொண்டு, தன்னுடைய இந்திரங்களை ஸ்திரமாக்கிவிட்டு, தன்னுடைய எண்ணங்களை ஆழத்தில் கொண்டு செல்வோம். இந்த சரீரத்தின் எல்லா விஷயங்களிலும் விட்டு விலகி, தூர விட்டு விலகி, நான் ஒரு தெய்வீக சைத்தன்ய ஆத்மா. நான் ஆத்மா, பிரகாசமானவன். நெற்றி பூர்வ மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு சைத்தன்ய ஆத்மா நான். அனுபவம் செய்யுங்கள். இந்த முழு உடலும் இந்த இந்த உடலில் இருந்து கொண்டும் நான் ஆத்மா, இந்த உடலில் வீற்றிருக்கிறேன். அகால மூர்த்தி ஆத்மா, ஜோதி பிந்து சுரூபமான ஆத்மா, ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சைத்தன்யமான நட்சத்திரம் நான். பிரகாசமான ஆத்மா. நான் ஆத்மா, 7 நிறங்களால் நிரம்பி இருக்கிறேன். இந்த 7 நிறங்களும் என்னுடைய வாழ்க்கையில் பாபா இதை கொண்டு நிரப்பியுள்ளார். நான் இப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த 7 நிறங்களால் நிரப்பிக்கொண்டு மற்ற ஆத்மாக்களையும் இந்த 7 நிறங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த உடலில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக நட்சத்திரம் ஆத்மா நான், ஒளிப்புள்ளி. என் முன்பு மிகப்பெரிய வாழ்க்கையின் திரையை நான் பார்க்கிறேன். அந்த வாழ்க்கையின் திரையை பார்த்து அதில் நான் என்னுடைய நிறத்தை நான் நிரப்புகிறேன். ஆத்மாவாகிய என்னிடமிருந்து இந்த வாழ்க்கை என்கிற படத்தில் எல்லாவற்றை முதன்மையான நிறம் ஞானத்தின் நிறம் படுகிறது. என்னுடைய வாழ்க்கையின் இந்த படத்தில் நான் குழந்தையிலிருந்து இன்று வரை நான் இந்த என்ன படம் என்று பார்க்கிறேன். எவ்வளவு அஞ்ஞானம் இருந்தாலும், அறியாமை இருந்தாலும், இந்த ஞானம் என்கிற நிறத்தை கொண்டு அவை அனைத்தும் அகன்று விட்டது. ஞானம் என்னும் இருள் இந்த ஞானத்தினால் கொண்டு அந்த இருள் விலகி பிரகாசம் அடைந்து விட்டது. நான் ஆத்மா, பிரகாசமானவன், ஞானம் நிறைந்தவன், ஞான சொரூபமானவன். பாபா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் என்கிற நிறத்தை நிரப்பிவிட்டார்.
எந்தவித சந்தேகமும் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கிடையாது. பிரகாசமான ஆத்மா, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரண்டாவது நிறம், பாபா என் வாழ்க்கையில் தூய்மையின் நிறத்தை நிரப்பிவிட்டார். நான் என் வாழ்க்கையில் இந்த தூய்மை என்கிற நிறத்தை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். முழுமையான தூய்மையின் நிலை, முழுமையான பிரகாசம், தூய்மையின் பொலிவு என் வாழ்க்கையில் அனைத்து விதமான தூய்மையற்ற நிலை முடிந்து போகிறது. அனைத்து விகாரங்களும் அழிந்து கொண்டு விட்டது. விகாரமற்ற நிலையை நான் அனுபவம் செய்கிறேன். நான் தூய்மையின் சுரூபமான ஆத்மா. என்னுடைய வாழ்க்கை விகாரமற்ற வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தூய்மையின் நிறம் என் வாழ்க்கையின் படத்தை மேலும் பொலிவாக்கிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது நிறம் சுகத்தின் நிறம். நான் ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா. என் வாழ்க்கையின் திரையில் அதிலிருந்து அனைத்து துக்கம் தூர விலகி கொண்டிருக்கிறது. சுகஸ்வரூபமான ஆத்மா நான். அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா நான். இந்த அத்தீந்திரிய சுகம் பாபாவிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது. எந்த விதமான துக்கமும், தொல்லையோ, மனச்சோர்வோ இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா. சுகத்தின் நிறம் என் வாழ்க்கையின் இந்த படத்தை மிகவும் பொலிவாக்கிக் கொண்டிருக்கிறது. மிகவும் அற்புதமாக்கிக் கொண்டிருக்கிறது. நான்காவது நிறம் அமைதிக்கான நிறம். தெய்வீக அமைதி. என்னுடைய இந்த வாழ்க்கையில் அமைதியின் நிறத்தை கொண்டு நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். நான் சாந்த சுரூபமான ஆத்மா. என்னுடைய வாழ்க்கை திரையில் சாந்தியிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். சாந்தி என்னுடைய தர்மம். நான் என்னுடைய தர்மத்தில் நிலைத்திருக்கிறேன். மனதில் மிகவும் ஆழமான ஒரு அமைதியின் அனுபவம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மற்ற ஆத்மாக்களுக்கும் அமைதியின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறது, செய்வித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சுய தர்மம் அமைதி. என்னுடைய ஸ்வரூபம் அமைதி.
அடுத்த நிறம் அன்பு. நான் ஆத்மா இந்த வாழ்க்கையின் திரையில் அன்பின் நிறத்தைக் கொண்டு வரைந்து கொண்டிருக்கிறேன். நான் அன்புமய ஆத்மா. என்னுடைய அனைத்து சம்பந்தமும், அனைத்து உறவுகளும் அன்புமயமாகிக் கொண்டிருக்கிறது. தூய்மையான அன்பு, சுயநலமற்ற அன்பு. நான் ஆத்மா அன்பு சொரூபமானவன். ஈர்ஷ், பொறாமை, வெறுப்பு என் வாழ்க்கையின் படத்திலிருந்து விலகிவிட்டது. ஒரேடியாக நான் அன்புமயமாகி விட்டேன். என் வாழ்க்கை ஒரேடியாக அன்புமயமாகி விட்டது. ஆறாவதாக ஆனந்தம். நான் ஆத்மா ஆனந்த சொரூபமானவன். ஆனந்தத்தின் நிறம் என் வாழ்க்கையின் இருந்து துக்கம் மற்றும் மனச்சோர்வை தூர விலக்கிவிட்டது. நான் சச்சித் ஆனந்த சுரூபமான ஆத்மா. ஒரேடியாக ஆனந்தமயமான, முற்றிலும் ஆனந்தமயமான நான் ஆத்மா பிறரது வாழ்க்கையும் ஆனந்தமயமாக்கக்கூடிய ஆத்மா. ஆனந்தத்தின் கிரணங்களை கொண்டு பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறேன். ஆனந்தத்தின் நிறம் மற்றவர்களையும் ஆனந்தத்தில் கொண்டு வருகிறது. ஏழாவது நிறம் சக்தியின் நிறம். நான் ஆத்மா சக்தி சுரூபமானவன். நிகழாததையும் நிகழ்த்தக்கூடிய ஆத்மா. மகாவீர் ஆத்மா. நான் மாவீரன். என் வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்றுமே கிடையாது. என்னிடமிருந்து என் சக்தியை பறித்து கொள்ளக்கூடிய விஷயம். சர்வ சக்திவான் பாபாவின் குழந்தை நான். மாஸ்டர் சர்வ சக்திவான் நான். வாழ்க்கையின் திரையில் சக்திசாலியாக மாறிக்கொண்டிருக்கிறேன். சக்தியின் நிறம் என்னால் எந்த ஒரு ஸ்ரீமத்தையோ பாலனை செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது. நான் சக்திசாலி ஆத்மா. சக்தியினால் நிரம்பி இருக்கிறேன். அதனால் இப்பொழுது ஞானம், தூய்மை, சுகம், அன்பு, அமைதி, ஆனந்தம், மேலும் சக்தி
இந்த 7 குணங்களும் எனது சொரூபம். நான் 7 நிறங்கள் கொண்ட ஆத்மா. என் வாழ்க்கையில் இந்த 7 நிறங்களைக் கொண்டு நான் கலர்ஃபுல் ஆகிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒளி நிரம்பிய ஆத்மா, பிரகாசமான ஆத்மா. இந்த 7 நிறங்களால் முழு உலகையும் நான் அதை இந்த 7 நிறங்களால் நிரப்பி விடுகிறேன். இந்த எண்ணம் வைக்கிறேன் நான். எந்த ஆத்மா என் தொடர்பில் வந்தாலும் அவர்களும் இந்த 7 நிறங்களால் நிரம்பி விடட்டும். இந்த 7 நிறங்களால் நிறமாக்கி இருக்கக்கூடிய ஆத்மா நான். பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமானவன். சிவபாபாவின் அன்பு ஆத்மா 7 நிறங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மா என் மீது ஃபவுண்டன் போல மீது பாபா என் ஆத்மாவை மிகவும் அற்புதமாக்கி விட்டார். நான் என்னுடைய பொலிவை இந்த உலகத்தின் நாலா பக்கமும் பரப்பி மற்ற ஆத்மாக்களையும் நான் பொலிவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா ஒளிப்புள்ளி ஆத்மாவின் மிக அருகில் இருக்கிறேன். பாபாவின் இந்த அருகாமையை அடைந்து ஆத்மாவாகிய என்னுடைய பொலிவு இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் ஞான ஸ்வரூப ஆத்மா, பவித்ர சுரூபமான ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா, பிரேம் ஸ்வரூபமான ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, அமைதியின் ஸ்வரூபமான ஆத்மா, ஆனந்த ஸ்வரூப ஆத்மா, சக்தி ஸ்வரூபமானவன். இதே அனுபவத்தை நான் என்னுடைய வாழ்க்கை என்ற படத்தில் மேலும் அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறேன். ஓம் சாந்தி. இந்த பயிற்சியை இன்னும் ஆழமாக்கிக் கொண்டு இன்னும் ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் நான் ஆத்மா என் முன்னாடி இருக்கக்கூடியவரையும் ஆத்மாவாக பார்த்து தேகத்திலிருந்து விடுபட்டவராகும். ஒரு பேப்பரில், ஒரு காகிதத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். அது மிகவும் சுலபமானது. பென்சில் ஒரு பொழுதும் கையில் எடுக்காதவர்கள் கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதனால் இன்றிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டே போருங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையின் சம்பவத்திலும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டே போங்கள். நான் ஒளிப்புள்ளி, பாபா ஒரு முற்றுப்புள்ளி. நான் ஒரு ஒளிப்புள்ளி, பாபா ஒரு புள்ளி. இந்த புள்ளியின் பயிற்சியை இன்னும் ஆழமாக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஒரு நேரம் வரும், என் ஒளிப்புள்ளி என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் போக வர
இன்னொரு ஆத்மாவிற்கும் ஒரு தெய்வீக நட்சத்திரம் ஆத்மாவாக அனுபவம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். எந்த அளவிற்கு இந்த ஒளிப்புள்ளியினுடைய பயிற்சியை ஆழமாக்கிக் கொண்டே செல்வீர்களோ, உங்களுடைய பிரகாசமும் இன்னும் பிரகாசமாகிக் கொண்டிருக்கும். ஓம் சாந்தி. சிலர் ஏமாற்றினார்கள். அவர்களிடம் நல்ல முறையில் உறவை வைக்குமாறு பெரியவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது நான் எப்படி வைப்பது? அதற்கு தீதி சொல்கிறார்கள், அன்பு சொரூபம் என்கிற பயிற்சியை தினம் தினம் செய்யுங்கள். பாபாவும் எத்தனை வருடங்களாக இந்த பயிற்சியை நமக்கு செய்வித்துக் கொண்டிருக்கிறார். தேகம் நினைக்கும் பொழுது தேகத்தின் அதர்மத்தில் வந்து விடுகிறோம். ஒருவர் இன்னொருவருடைய மற்றவருடைய குறைகள் தெரிகிறது, குற்றங்கள் தெரிகிறது, சம்ஸ்காரத்தின் மோதலில் வந்து விடுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கை என்கிற ஸ்லேட்டை சுத்தமாக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுது ஆத்மா பயிற்சி செய்கிறார்கள், ஆனால் சில நேரம் ஃபெயில் ஆகி விடுகிறோம். ஆனாலும் என்ன செய்வது? இன்னும் பயிற்சியை ஆழமாக்க வேண்டும். அடிக்கடி செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை. இந்த பயிற்சி மிகவும் அருமையானது. பேப்பர் பெண்ணை எடுத்துக்கொண்டிருங்கள். முற்றுப்புள்ளி தான் வைக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் ஆத்மா ஒளிப்புள்ளி, இன்னொன்னு பில்லி ஒளிப்புள்ளி பாபா. நான் ஒளிப்புள்ளி, பாபா ஒளிப்புள்ளி. இந்த எண்ணமே இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நேரம் நீங்கள் நிஜமாகவே அந்த ஒளி சொரூபத்தை அனுபவம் செய்வீர்கள். பிந்து சொரூபத்தை அனுபவம் செய்வீர்கள். அப்போ ஒளிப்புள்ளியை தவிர வேற எந்த எண்ணமும் வரவே வராது உங்களுக்கு, அந்த மாதிரி பயிற்சி செய்யும் பொழுது. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அடுத்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ராஜு பாய்ஜி அவர்களுடைய வகுப்பு இருக்கும் பிந்து சொரூபத்தை பற்றி. ஞாயிற்றுக்கிழமை. தீதி, வேற ஏதாவது உங்களுடைய கிளாஸ் இருந்தால் நான் அதை கேட்க முடியுமா? நான் கன்னடாவில் இருக்கிறேன். யூடியூபில் இந்த வகுப்புகள் இருக்கும். நான் இந்த நேரடி ஒளிபரப்பை கேட்க விடுகிறேன். நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்களா இந்த கிளாஸை பற்றி? நீங்கள் உங்கள் நம்பரை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில ஓவர் திங்கிங் கூடிய கிளாஸும் இருக்கு. எப்படி ஞாயிற்றுக்கிழமையில இந்த கிளாஸஸை மேனேஜ் பண்றது? யூடியூப்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அந்த நேரம் நேரடியாக ஜாயின் பண்ணிக்க முடியலன்னா அதுக்கப்புறமா யூடியூப்ல பார்த்துக்கோங்க. நன்றி.
பூஜா சகோதரி அவர்கள், நீங்கள் நல்ல ஆத்மஸ்வரூப நிலை, பிந்து சுரூப நிலை பற்றி நன்றாக விளக்கம் அளித்தீர்கள். எப்படி நான் ஆத்மா ஒளிப்புள்ளி, நான் பாபா ஒளிப்புள்ளி, எப்படி அந்த பயிற்சினால் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அந்த பிந்து சுரூபத்தில் நிலைத்திருப்பது என்பதை பற்றி மிகவும் நன்றாக அனுபவம் செய்வித்தீர்கள். மிக மிக நன்றி உங்களுக்கு.